இந்த பதிவுல கேப்டன் லட்சுமியை பத்தி பார்க்க போறோம். முதல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்துல ஜான்சி ராணி படைப்பிரிவை தொடங்கியிருப்பாரு. அப்ப அந்த ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் லட்சுமி. காரணம் என்ன அப்படின்னா, கேப்டன் லட்சுமி ஒரு வேண்டுகோள் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க எந்த பதவி கொடுத்தாலும் நான் ஏற்க தயார் அப்படின்னு சொல்லி, அதுக்குண்டான நிபந்தனையிலும் நேதாஜி பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு கேப்டன் லட்சுமிக்கு. அதாவது ஆண் உருவம் தரிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம துப்பாக்கி ஏந்தி போராட வேண்டும், ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில நிபந்தனைகளை வச்சிருப்பாரு. அதை ஏத்துக்கிட்டு இந்த பெண்மணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா செயல்பட்டு இருப்பாங்க. அதனாலதான் பின்னால ஜான்சி ராணி படைப்பிரிவு பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கின இந்த பெண்மணி முதல்ல என்ன பண்றாங்கன்னா, நான் பர்மாவை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் படைப்பிரிவை கூட்டுக்கிட்டு கிளம்புறாங்க பர்மாவை பிடிக்கிறதுக்காக. அப்ப கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் லட்சுமியா கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முனியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் இருக்காங்க. அப்ப இவங்க யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் படைப்பிரிவிலேயே செயல்பட்டாங்க. இந்த கேப்டன் லட்சுமி இருக்காங்க, முனியம்மாள் இருக்கிறாங்க. இந்த கேப்டன் லட்சுமி படையை வழி நடத்துறதுக்காக ஒரு படை தளபதியை நியமிக்கிறாங்க எல்லப்பாவை. இவங்க எல்லாருமே பர்மாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப இந்திய எல்லையிலே நிக்கிறாங்க. அடுத்த கால் எடுத்து வச்சா பர்மா எல்லை அப்படின்னு சொல்லுது. அதுதான் நம்ம பள்ளி பாடத்துக்கும் இந்திய பர்மிய எல்லைன்னு சொல்லுவோம். அப்ப பர்மாவுக்கு போக முடியல. அப்ப இந்திய எல்லையிலே நிக்கிறாங்க. பர்மாக்காரங்க தாக்குறாங்க நம்ம கேப்டன் லட்சுமியை. அந்த நேரத்துல இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, எதிரிகிட்ட பிடிபடாம இருக்க குரில்லா போர் முறையை பயன்படுத்துறாங்க. அப்ப கேப்டன் லட்சுமி பர்மாவை பிடிக்கிறதுக்காக போறாங்க. பர்மாவை பிடிக்க முடியல. பர்மாவை பிடிக்க முடியாதுன்றதுனால இவங்க எந்த போர் முறையை கையாளுறாங்கன்னா குரில்லா போர் முறையை கையாளுறாங்க. நன்றி.